இன்னைக்கு எங்கே போகிறோம்? ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாமிஸ் டே அவுட். இன்றைக்கி ட்ரிப்பு, மாமிஸோட ட்ரிப். அண்ட் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு ½ அன் ஹவர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ராபர்ட் பார்க் அப்படின்னு போகிறோம். அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா சால்ட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ½ அன் ஹவர் இருக்கும் பஸ்ஸில் போனோம்னா. இதே பை காரில் போனோம் அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 1 வீக்காக பிளான் பண்ணோம். திடீர்னு 2 டேஸில் சரி இன்றைக்கி இந்த பிளேஸ் கண்டிப்பாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ நிறையா இருந்தது, நிறையா திங்ஸ் வந்து பார்க்குறக்கு இருந்தது. பார்க்கும் இருந்தது தனியாக, ப்ளே ஏரியா தனியாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்லாம் இருந்தது, கெனல்லாம் தனியாக போயிட்டு இருந்தது. சூப்பராக இருந்தது. ஓவராலாகவே எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We are ready now. ஸோ என்ன கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லன்ச் அங்கேயே சாப்பிட்டு வர மாதிரி தான். நாங்கள் அரௌண்ட் ஒரு 11 o'clock நியர்பை பஸ் ஏறினோம். ஸோ என்னென்ன கொண்டு போகிறோன்னா, நான் வந்து கர்ட் ரைஸ் மட்டும் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து சாம்பார் ரைஸ், ஒருத்தவங்க வந்து டாமரின் ரைஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. என்னை வந்து கர்ட் ரைஸ் மட்டும் கொண்டு வர சொல்லிட்டாங்க. அப்புறம் எக்கு, அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஆரஞ்சு, ஸ்நாக்ஸு, பிளேட்டு, ஸ்பூனு. நம்ம வந்து ஒரு பிக்னிக் போனால் வந்து எந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக போவோமோ அந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர்டாக போனோம். எங்கே போகிறோம்? பார்க். இன்னைக்கு போகிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பார்க் போகிறோம். எங்கே போகிறோம் இன்னைக்கு? போய் ஜாலியாக விளையாடுவீங்களா பார்க்கில்? குட்டி குட்டி விளையாடுவீங்களா பார்க்கில்? ஜாலியாக விளையாடுவீங்களா? குட்டி குட்டியாக விளையாடுவீங்களா? யார் யார் வராங்க இன்னைக்கு சொல்லு. சாரா, அத்தை, இனியா பாப்பா, அம்மா, எல்லாருமே போறோமா? சூப்பர். பஸ்ஸில் போகிறோம். ஸோ பஸ்ஸில் போகிறதா கம்ஃபர்டபுள். ஏன்னா பஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அக்சஸ் இருக்கும். ஸோ இதே வந்து கேபில் போகணுன்னா நம்ம வந்து இந்த ப்ராமை வந்து ஃபோல்ட் பண்ணி தான் கொண்டு போகணும். இவங்களுக்கு வந்து பஸ்ஸில் போனோன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில பஸ்ஸில் 2 ஸ்டோலில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். சில பஸ்ஸில் 4 ஸ்டோலர்ஸ் நிற்கிற மாதிரியும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் பஸ்லேயே போயிட்டோம். ஸோ பஸ்ஸில் போயிட்டு நம்ம வந்து என்ன கார்டு வச்சுருக்கோமோ அதை வந்து டேப் பண்ணலாம். இல்லாட்டி வந்து பஸ்ஸில் வந்து நம்ம டிக்கெட்டை ஆல்ரெடி முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம். அந்த டிக்கெட் மட்டும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம், QR கோடை. ஸோ இதுதான் வந்து இங்கே பஸ்ஸில் இருக்க மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஏறி உட்காந்தாச்சு. ஒரு ½ அன் ஹவர் தான் எப்படா வரும்னு இருக்கும். நம்ம எப்பயுமே ஒரு பிளேஸுக்கு போகும்போது அப்படியே சன்னியாகவும் இருந்தது. கிளைமேட் அப்படியே மிக்ஸ்டாக தான் இருக்கும். இங்கே எப்பயுமே நம்ம வந்து ஜட்ஜே பண்ண முடியாது என்ன கிளைமேட் வந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி.
பார்க்குக்கு வந்தாச்சு. பார்க்கு வந்ததுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா பார்க் ஏரியாவில் என்ட்ரு ஆகி ஒரு 1/2 hour கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே விளையாடிட்டு இப்போ தான் நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர் ஃப்ளோ இருக்கு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க் இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த சைடு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ போயிட்டுருக்கோம் ஒரு பாத்தில். தென் இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெனல் மாதிரி போகுது. அங்கே வந்து போட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டக்ஸ் எல்லாமே நிறைய டக்ஸ் இருக்குது. அழகழகாக இருந்தது டக்ஸு. நான் இங்கே தான் வந்து இந்த மல்டி கலர் டக்ஸ்லாம் பார்க்குறேன். அந்த பக்கம் எல்லாம் சும்மா ஒரு வியூ மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்கில் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ பார்க்கில் என்ட்ரு ஆகிட்டு குட்டீஸ் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நாங்கள் வந்து இங்கேயே வந்து லஞ்ச் கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு நம்ம போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கில் வந்துட்டோம். பார்க்கில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஜாக்கிங் வாக்கிங் மெயினாக டாக்ஸை வாக்கிங் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் இருந்துகிட்டே தான் இருந்தது. பிஸியான ஒரு பார்க்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்தோம். ஸோ அப்போயுமே வந்து கொஞ்சம் ரஷ்ன்னு சொல்ல முடியாது, இருந்தது. பப்ளிக் பீப்புள்ஸ் எல்லாம் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ குட்டீஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே உட்காந்துட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் எங்களோட மாமிஸ் டே அவுட் போச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பிராட்ஃபோர்டில் இருக்கீங்கன்னா இந்த பிளேஸை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பர்சனலாகவே வந்து போன பக்கத்துலேயே ஒரு பக்கம் மற்ற பார்க்கெலாம் போனதை விட இந்த பார்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்னொரு டைம் கூட நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்.
நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பார்க் சீரீஸில் பார்க்கலாம். Until then, see you, bye bye. Thanks for your love and support.